அதிமுகவின் கூட்டணி நிலைப்பாடு குறித்து எடப்பாடி பழனிசாமி தெளிவில்லாத பதிலை கூறிய நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெளிவுபடுத்தியுள்ளார். பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தது பேசுபொருளான நிலையில் பாஜகவுடன் எப்போதும் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உங்களோட கூட்டணிக்கு பாமகவையும் பாஜகவையும் வரவேற்க கதவு திறந்து வச்சிருக்கீங்களா? கதவு திறந்து வச்சிருக்கு, கதவு மூடுறதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் மற்ற கட்சியில் அப்படி இருக்கும். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இந்த லஞ்ச லாவணியமுள்ள இந்த அரசை மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அது யார் வராங்களோ அவையில் ஒத்த கருத்துடைய கட்சி தான் சார். தேர்தல் என்பது அவ்வப்போது வருகின்றது. 5 ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவர் தான் கூட்டணி அமைக்கிறாங்க. அந்த தேர்தலுக்கு நெருங்கின்ற பொழுதுதான் அந்த கூட்டணி யாரோட தலைமையில யார் கூட்டணி இருப்பாங்க என்று தெரிய வரும். அதுக்கு முந்தி எது சொன்னாலும் நிக்காது. பிரைம் மினிஸ்டர் பொறுத்தவரையில எந்த ஒரு அமைச்சராவது பார்த்திருக்காங்களா? நீங்க சொல்லுங்க. நீங்க எந்த ஒரு அமைச்சராவது சிஎம் பார்க்கறதே ரேர். அதுலயும் பார்த்தா சில சிஎம் தான் பார்ப்பாரு பிரைம் மினிஸ்டர். அதுலயும் மினிஸ்டரை பார்த்த வரலாறு பிரைம் மினிஸ்டர் கிடையாது. ஆனா உதயநிதி போய் மினிஸ்டர் போய் பிரைம் மினிஸ்டர் பார்க்கறன்னா எந்த அளவுக்கு ஒரு நெக்ஸஸ், அதாவது ஒரு 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 மறைமுகமா கூட்டணி, மறைமுகமான ஒரு பிஜேபி பொறுத்தவரையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட, புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோட இன்றைக்கு திமுக செயல்படுது என்பது நிச்சயமா இன்னைக்கு உணர முடியும். ஆனால் அது போன்ற நிலை எந்த காலத்திலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மறைமுக கூட்டணி என்பது கிடையாது. தெல்ல தெளிவாக சொல்லுகின்றோம். ஒட்டுமொத்தமாக கட்சியத்த நிலைப்பாடில் எந்த மாற்றமும் இல்லை. பிஜேபி தவிர்த்து கட்சிகள் அவங்க எங்க ஒத்த கருத்தோடு வரும்போது அது குறித்து கூட்டணி குறித்து பொதுச் செயலாளரும் அதை விட கட்சியை முடிவு செய்யும். அரசின் திட்டங்கள் தொடர்பாக தன்னுடன் விவாதிக்க தயாரா என்று முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்த நிலையில் விவாதத்திற்கு தன்னை அழைத்தால் செல்வேன் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். நான் முதலமைச்சர் இருக்கிற காலத்தில் என்னென்ன சாதனை செய்தேன் என்று புள்ளி விவரத்தோடு துண்டு சீட்டு இல்லாம நான் சொல்றேன். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு என்னென்ன திட்டத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வருவதில் என்று நீங்கள் பேசுங்க. நீங்கள் போடுகின்ற மேடைக்கே நான் வர்றேன். பகிரங்கமா மக்களிடத்தில் உங்களுடைய திட்டத்தை சொல்லுங்க. நாங்களுடைய திட்டத்தை சொல்றேன். மக்களே தீர்ப்பு கொடுக்கட்டும். அதுக்கு நாங்க தயார். அரசு திட்டம் சம்பந்தமா நேரடி விவாதத்துக்கு முதலமைச்சர் தயாரான்னு எதிர்கட்சி தலைவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். அரசு சார்பில் யாராவது பங்கேற்பாங்களா? முதலமைச்சர் என்ன கூப்பிட்டு நான் போவேன். தன்னை உலக நாயகன் என்ற அடைமொழியுடன் அழைக்க வேண்டாம் என்று ரசிகர்களுக்கு கமல்ஹாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தன் மீது கொண்ட அன்பினால் உலக நாயகன் உள்ளிட்ட பல பிரியம் ததும்பும் பட்டங்களால் தன்னை ரசிகர்கள் அழைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் கொடுத்து சக கலைஞர்களாலும் ரசிகர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இப்படிப்பட்ட பாராட்டு சொற்களால் மகிழ்ந்திருப்பதாக கூறியுள்ளார். சினிமா கலை எந்த ஒரு தனி மனிதனையும் விட பெரியது என்றும் அந்த கலையில் மேலும் மேலும் கற்றுக்கொண்டு பரிணாமம் அடைய விரும்பும் ஒரு மாணவன் தான் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே தனக்கு பட்டங்களையும் அடைமொழிகளையும் வழங்கியவர்களுக்கு எந்த மரியாதை குறைவும் வந்துவிடாத வண்ணம் அவற்றை துறக்க முடிவு செய்துள்ளதாக கமல்ஹாசன் கூறியுள்ளார். இனிவரும் காலத்தில் தன்னை கமல்ஹாசன் அல்லது KH என்று குறிப்பிட்டால் போதுமானது என்றும் சக மனிதன் என்ற ஸ்தானத்தில் இருந்து இந்த வேண்டுகோளை வைப்பதாக கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். திராவிடம் பாதி என்பதும் தமிழ் தேசியம் பாதி என்பதும் கூட்டணி வைக்கத்தான் பயன்படும் என்று தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சீமான் விமர்சித்துள்ளார். தம்பி, திராவிடம் தமிழ் தேசியம் இந்த மாதிரி குழப்பம்லாம் எப்படி இருக்கும்னா, யாரோடவாது போய் கூட்டணி வச்சு நிக்கிறதுக்கு பயன்படும். இது ஒரு போர். இந்தியம் என்பது எனக்கு இந்தியம் என்பதும் திராவிடம் என்பதும் கற்பிதம். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலிலும் தனித்து போட்டியிடப் போவதாக சீமான் திட்டவட்டமாக தெரிவித்தார். தனிச்சுதான் போட்டியிடுவேன். ஒரே ஒரு கோட்பாடு தான், என் பயணம் என் கால்களை நம்பிதான். அடுத்தவர் கால்களை நம்பி உங்கள் பயணத்தை தொடங்காதீர்கள். தாவேகவிலிருந்து 500 பேர் நாம் தமிழர் கட்சியில் இணைந்துள்ளதாக சீமான் குறிப்பிட்டார். தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய விவகாரத்தில் நடிகை கஸ்தூரி முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார்.
அண்மையில் இந்து மக்கள் கட்சி சார்பில் சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற நடிகை கஸ்தூரி தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து பேசிய கருத்து சர்ச்சையானது. கடும் விமர்சனம் எழுந்த நிலையில் தனது கருத்தை திரும்ப பெற்றுக் கொள்வதாக அறிக்கை வெளியிட்டார். எனினும் திருநகர், ஆண்டிப்பட்டி உட்பட பல்வேறு காவல் நிலையங்களில் கஸ்தூரி மீது புகார்கள் அளிக்கப்பட்டன. அதன் பேரில் இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் கஸ்தூரி மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்குகளில் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடிகை கஸ்தூரி மனு தாக்கல் செய்துள்ளார். வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் திமுக மற்றும் பல்வேறு அமைப்பினர் தனது பேச்சை திரித்து பரப்பிவிட்டதாக மனுவில் குறிப்பிட்டுள்ளார். தான் பொது மன்னிப்பு கோரியுள்ளதாகவும் நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுவேன் என்பதால் முன்ஜாமீன் வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார்.